ஹாய்ங்க. நேற்று சித்ரா பௌர்ணமிக்காக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். எங்கள் ஊர் திருச்சி பக்கங்க துறையூர். அந்த சைட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு சித்திரகுப்தனுக்கு படைப்பாங்கங்க, விரதமே இருப்பாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம எவ்வளோ பெரிய பானை வச்சாலும் அது நிறைய அரிசி வரணும், பொங்கல் வரணும், குறையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதனால் நான் சின்ன பானையாக தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 கிலோ உலக்கு தாங்க போட்டிருக்கேன். பாசிப்பருப்பும் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் பச்சரிசி போட்டு கிண்டிகிட்ருக்கேன். இது வெந்து வரட்டுங்க. இப்படி பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவே வந்துச்சு. நான் கொஞ்சம் அதிகமாகவுமே போட்டிருந்தேன். அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு அப்புறமா அடுத்து லாஸ்ட்டில் ஃபைனலில் கொஞ்சமாக வெண்பொங்கல் வச்சுக்கலாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமிக்காக நான் வந்து ஆனியன்லாம் சேர்க்காமல் சமைச்சிட்ருக்கேங்க. அது வந்து முருங்கைக்காவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போது பூண்டு அவாய்ட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய், கடுகு, தக்காளி இது மட்டும் போட்டு வதக்கிட்டு காய்கறி போட்டு சாம்பார் வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லாவே வந்துச்சுன்னா இதில் வெல்லமும் போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டேன். முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. அதுக்கடுத்து உங்கள் ஊர்லலாம் எப்படிலாம் சாமி கும்பிடுவாங்க சித்ரா பௌர்ணமிக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீட்டு சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட மாட்டாங்க. ஃபுல் டே கூட ஃபாஸ்டிங் இருப்பாங்க. பட் இந்த பொங்கல் வைக்கிறது அதெல்லாம் நார்மலாக சும்மா செய்வாங்க. ஆனால் பொங்கல் பால் நிறைய வைக்கணுன்றதுலாம் ரூல்ஸ் கிடையாது. அதுவும் எங்கள் திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொத்தோட தேங்காய், கொத்தோட மாங்காய், கொலையோட தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி விற்பாங்க மார்க்கெட்லேயே. அது வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வச்சு தான் படைப்பாங்க. பட் நம்ம அந்த கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் கிடைக்கல. அதனால் நான் வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். சாதம், வடை, பாயசம், சாம்பார், தயிர், உளுந்து வடை, சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு தாங்க சாமி கும்பிட்றேன். ஒரே ஒரு பொரியல் தான், உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், மாம்பழம் மட்டும் வச்சுக்கிட்டேன். தேங்காய் நம்ம உடைக்கிற மாதிரி உடச்சிக்குவோங்க. மாம்பழம் வச்சாச்சு. இதுக்கு இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊரில் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வச்சு படைப்பாங்க சித்திரகுப்தனுக்கு. இப்போ வந்து இவர் தான் எங்கள் மாமா. இவர் வந்து இப்போ தீபாராதனை காட்டுறாரு. தீபாராதனை காட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களை படிக்க சொல்லுவாங்க, எழுதி சொல்லுவாங்க. அதனால் பசங்க வந்து சும்மா மேக்ஸ் மட்டும் டேபிள்ஸ் எழுதிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே கோவிலுக்கு கிளம்பி போயாச்சுங்க. சித்ரா பௌர்ணமின்றதுனால நல்ல ஸ்பெஷல் பூஜை வேறுங்க. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அது அபிஷேகத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 7:30க்கு மேலே ஆகிடுச்சிங்க. இது வந்து 8:30 ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்கங்க. அதுக்கடுத்து என்னென்னா சாமி தீபாராதனைலாம் காமிச்சு நல்ல ஒரு தரிசனங்க. அப்புறங்க இப்போ வந்து சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த கோவிலுக்கு போனது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்கேன். ரொம்ப நாள் போகாமல் தான் இருந்தோம். இன்றைக்கி தான் ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் போனோம். இப்போ பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம் நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. நல்லாவே பண்ணாங்க கோவிலில். யாரெல்லாம் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல நேற்று வந்து நல்ல ஸ்பெஷல் டே இல்லைங்களா? அழகர் கள்ளழகர் ஆற்றுல இறங்குனது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. ஜாலியாக நம்மளால் மதுரையில் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசைலாம் தூண்டுச்சிங்க எண்ணம். நான் இது வந்து நேற்று தாங்க எடுத்தேன். நேற்று டைம் இல்லை வீடியோ போட. அதுக்காக இன்றைக்கி தான் அந்த வீடியோவை நான் அப்லோட் போட்டுட்ருக்கேன். சிவாய நமக ஹரோ. நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி சைடு இருந்தோங்க. திருவண்ணாமலை பக்கம். எங்களுக்கு திருவண்ணாமலை ஸ்பெஷல் அண்ணாமலையாருங்க. எனக்கு எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அந்த வார்த்தை தான் என்னோடய வாயில் வருமே. அதே மாதிரி தான் நேற்றும் இப்படி தான் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். எனக்கு அண்ணாமலையார் வந்து கொஞ்சம் நல்ல ஈர்ப்பு கொடுப்பாரு. அந்த சைடு கிராஸ் பண்ணி போனாலே, திருவண்ணாமலையை கிராஸ் பண்ணி போனாலே எனக்கு சிவன் ஞாபகம் தான் வரும், அண்ணாமலையார் ஞாபகம் தான் வரும். ஒரு பழமொழியே இருக்குங்க, திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படும், ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே திருப்பம் ஏற்படும்னு சொல்லுவாங்கங்க. இன்றைக்கான